இங்கே ஒரு குட்டி பையன் அவனோட அப்பாவோட பர்ஸ்லேருந்து 10 ரூபா எடுத்துடுறான். இதை தெரிஞ்சுக்கிற அவனோட அம்மா அந்த பையனை போட்டு திட்டுறாங்க. அதனால் அந்த பையன் சாப்பாடு மேலே கோவத்தை காட்டுறான். அதை பார்க்குற அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வச்சுட்டு பசிக்கும் போது சாப்பிடுன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்க்குற பெரியவங்க எல்லாருமே அந்த அம்மாவை போட்டு திட்டுறாங்க. ஒரு 10 ரூபா தெரியாமல் எடுத்தது கொலை குத்தங்கிற மாதிரி இப்போ அவனுக்கு சாப்பாடு போடாமல் சாகடிக்க போறியான்னு திட்டுறாங்க. இப்போ அந்த பையனோட அப்பாவுமே என் பர்ஸில் இருந்து தானே காசு எடுத்தான், உங்கள் அப்பா வீட்டு காசு ஒன்றும் எடுக்கலையேன்னு திட்டுறாரு. இப்போ அந்த பொண்ணோட மாமியாவும் சரியான கல்ச்சர் தெரியாத குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்துட்டோம் போல, உங்கள் அப்பா அம்மா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரலையான்னு திட்டுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அந்த வீட்டோட பெரியவர் கொஞ்சம் எல்லாரும் வாய மூடுறீங்களா, அவன் ஒன்று பர்ஸில் இருந்து காசு எடுக்கல, காசை திருடி இருக்கான், நான் அம்மாவாக இருந்திருந்தா அவனுக்கு 2 நாளைக்கு சாப்பாடு போட்டு இருக்க மாட்டேன்னு கத்துறாரு. இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் காசு எடுக்கிறவன் நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுவான், ஏமா நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, நீ பண்ணுறது தான் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த குட்டி பையனை பார்த்து ஒழுங்காக சாப்பிட போறியா இல்லையான்னு கத்துறாரு. இப்போ அந்த குட்டி பையனும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இப்போ அந்த தாத்தா பண்ணது கரெக்டாக தப்பா நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.